நிதிக்கு எதிராக மத்திய அரசிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். வழக்கு தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். புதிய கல்விக் கொள்கை திட்டத்துக்கு எதிராகவும் சமக்ரா கல்வி திட்டத்துக்கான என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். நிலுவை நிதியை வட்டியுடன் வழங்க கோரியும் மத்திய அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் முதலேற்பு வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்த முதலேற்பு வழக்கு என்பது குறிப்பாக இரு மாநிலங்களுக்கிடையே அடிப்படை உரிமைகள் பறிபோகும் போதும் அல்லது மத்திய அரசால் மாநிலங்களின் உரிமைகள் பறிபோகும் போதும் தாக்கல் செய்ய வேண்டிய அந்த அரசமைப்பு சட்டம் மாநிலங்களுக்கு வழிவகை செய்கிறது. அந்த வகையில் தான் இந்த முதலேற்பு வழக்கை தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. இந்த முதலேற்பு வழக்கில் குறிப்பிட்டுள்ள கோரிக்கையை பொறுத்தவரையில் மத்திய அரசின் PMC திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் புதிய கல்விக் கொள்கை திட்டம் தமிழ்நாடு அரசை கட்டுப்படுத்தாது என அறிவிக்க வேண்டும் என்றும், புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்று PMC திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால்தான் கல்வி திட்டங்களுக்கான மத்திய அரசின் நிதி ஒதுக்க முடியும் என்பதை சட்டவிரோதம் என்றும் தன்னிச்சையானது என்றும் அரசமைப்பு சாசனத்திற்கு எதிரானது என அறிவிக்க வேண்டும் என்றும், இது தொடர்பான மத்திய அரசின் கடிதங்களை செல்லாது என அறிவித்து அவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு அதன் முதலேற்பு வழக்கில் கோரியுள்ளது. மேலும் சமக்ரா கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசுக்கு அளிக்க வேண்டிய நிதியை 6% வட்டியுடன் 22,291 கோடி ரூபாயை 2291 கோடி ரூபாயை வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த முதலேற்பு வழக்கில் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக மாநிலங்களின் அடிப்படை உரிமைகள் தற்போது பறிபோகக்கூடிய சூழலில் இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் மற்றும் சமக்ரா கல்வி திட்டத்துக்கான நிலுவை நிதியை கோரி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தின் கதவை இந்த முதலேற்பு வழக்கில் தொடர்ந்து அந்த கதவை தட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன்.